ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தூய்மையான எரிசக்தி உற்பத்திக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் செயற்கை நுண்ணறிவு முறையில் பாடங்கள் கற்பிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இளநிலை நீதிபதி பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்படுவோர் குறைந்தது 3 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருப்பது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் சுமார் 120 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். செஸ் போட்டிகளுக்கான தரவரிசையின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மையான எரிசக்தி உற்பத்திக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டில் நடைபெறும் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், எரிசக்தி பாதுகாப்பு தற்போது உலகளாவிய சவாலாக உருவெடுத்துள்ளது என்றார். இந்தியாவில் மின்சார உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்ட அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக கூறினார். நிலையான மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குறிப்பிட்ட திரு மனோகர்லால், அணு மின்சாரம் மற்றும் உயிரி எரிபொருள் பயன்பாட்டையும் அரசு ஊக்குவித்து வருவதாக தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் செயற்கை நுண்ணறிவு முறையில் பாடங்கள் கற்பிக்கப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கோடைக்கால மொழி பயிற்சி முகாம்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், 8ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் பயிற்றுவிப்பது அவசியம் என்றார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகம் முழுவதும் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் பாட புத்தகங்களையும் கால மாற்றத்திற்கு ஏற்ப செயற்கை நுண்ணறிவு சார்ந்து தயாரிப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதேபோன்று மொழிகளை பயிற்றுவிப்பதில் இயந்திர கற்றல் முறையை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தாய்மொழியில் பயில்வது குழந்தைகளின் புரிதல் திறனை மேம்படுத்தும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். மகாராஷ்டிரா மகாயுதி கூட்டணி அமைச்சரவையில் தேசியவாத காங்கிரஸைச் சேர்ந்த திரு சகன் புஜ்பல் இன்று புதிய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திரு அஜித் பவார் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். இளநிலை நீதிபதி பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்படுவோர் குறைந்தது 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் பெற்றிருப்பது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு, இதற்கான பணி அனுபவத்தில் வழக்கறிஞர்களின் எழுத்தராக பணியாற்றிய காலமும் கருத்தில் கொள்ளப்படும் என்று உத்தரவிட்டுள்ளது. சட்டப்படிப்பு முடித்தவுடன் முன் அனுபவம் இல்லாதவர்களை நீதிபதிகளாக தேர்வு செய்யும் போது பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுவதாக நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பதவி உயர்வு அடிப்படையில் சிவில் நீதிபதி பணியிடங்களுக்கு தேர்வு செய்வதற்கான இடஒதுக்கீட்டு அளவை 10% 25% உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ராணுவத்தினர் மருத்துவ உதவி அளித்துள்ளனர். பாரமுல்லா மாவட்டத்திற்குட்பட்ட யூரி பகுதியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் ராணுவ மருத்துவ குழுவினர் பங்கேற்று குண்டு தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர். இந்தியாவில் ட்ரக்கோமா எனப்படும் கண் நோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார பேரவையின் 78வது கூட்டத்தில் இதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. நோய் ஒழிப்பு, தடுப்பு மருத்துவம் போன்றவற்றில் இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு இது சிறந்த அங்கீகாரம் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. 9 தீவிரவாத முகாம்கள் அழிப்பு, 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு, எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு, மத்திய அரசின் உறுதிப்பாடு, பாதுகாப்பு படைகளின் செயல்திறன். ஆபரேஷன் சிந்தூர், இது வெற்றி திலகம். முப்படைகளின் வலிமையை போற்றுவோம், வணங்குவோம்.
இனி ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தி தொகுப்பு. இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்வீர் சக்ரா மேஜர் ராமசாமி பரமேஸ்வரனின் வீரதீர சாதனைகள். மும்பையில் பிறந்தவரான மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன் கடந்த 1972ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இராணுவத்தில் இணைந்தார். இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்காக இந்திய இராணுவ குழுவினர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆபரேஷன் பவன் சார்பில் மகர் இராணுவ பிரிவில் மேஜர் பரமேஸ்வரன் இடம்பெற்று இலங்கை சென்றார். கடந்த 1987ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி இரவு இலங்கையில் தேடுதல் பணியில் ஈடுபட்ட பின்னர் ராமசாமி பரமேஸ்வரன் தமது குழுவினருடன் திரும்பிக் கொண்டிருந்தபோது தீவிரவாத குழுவினரால் குண்டுவீச்சு தாக்குதலுக்குள்ளானார். சமயோஜிதமாக செயல்பட்ட அவர் வீரத்துடன் அந்த குழுவினரை எதிர்கொண்டார். தீவிரவாதி ஒருவனின் துப்பாக்கியை பறித்த மேஜர் பரமேஸ்வரன் அவனை சுட்டுக் கொன்றார். இந்த மோதலில் காயமடைந்த நிலையிலும் ராமசாமி பரமேஸ்வரன் தமது இறுதி மூச்சு வரை தீவிரவாதிகளை எதிர்த்து சண்டையிட்டார். தமது குழுவினரை வழிநடத்தி 5 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றதுடன் அவர்களின் ஆயுதங்களையும் பறிமுதல் செய்ய உதவினார். அவருடைய இந்த தீரமிக்க செயலுக்காகவும் உயிர் தியாகத்திற்காகவும் பரம்வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேஜர் ராமசாமி பரமேஸ்வரனின் தியாகத்திற்கு நாடு தலைவணங்குகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள 3 சோதனைச் சாவடிகளில் படைவீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்று முதல் மீண்டும் நடைபெறும் என்று எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் உள்ள அட்டாரி, ஹுசைனிவாலா, சாத்கி ஆகிய 3 எல்லைகளிலும் மாலையில் தேசிய கொடி இறக்கப்படும்போது வீரர்களின் அணிவகுப்பு நடைபெறுவது வழக்கம். ஆனால் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை காரணமாக இந்த அணிவகுப்பை பொதுமக்கள் பார்வையிடுவது கடந்த 8ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டிருந்தது. தமிழகத்தின் உயர்கல்வித்துறை சார்பில் சுமார் 120 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வகங்கள் மற்றும் மாணவர் விடுதிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த கல்லூரியில் சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி, சென்னை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் விடுதிகளை அவர் திறந்து வைத்தார். இதேபோன்று பல்வேறு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக்குகளில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களையும் திறந்து வைத்த முதலமைச்சர் 207 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்படவுள்ள கட்டிடங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் மதுரை மாவட்டம் வளையங்குளம் பகுதியில் மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. மெயின் அருவியில் தடுப்பு தாண்டி தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் நேற்று மாலை முதல் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழை பெய்ததால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி 5 அருவிகளில் தண்ணீர் வரத்து துவங்கி சீசன் துவங்கியது. இதனால் இப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து காலை முதல் சற்று அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிக்க போலீசார் தற்காலிக தடை விதித்தனர். இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இருப்பினும் 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். ஆகாஷ்வாணியில் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செந்தில். செஸ் போட்டிகளுக்கான தரவரிசையின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி முதலிடத்தில் உள்ளார். 2024ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நடைபெற்ற மகளிர் ரேபிட் செஸ் போட்டி மற்றும் புனே மகளிர் கிராண்ட் பிரீ செஸ் போட்டிகளில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் 144 புள்ளிகளை பெற்று அவர் முதலிடத்தில் உள்ளார். சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மையான எரிசக்தி உற்பத்திக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் செயற்கை நுண்ணறிவு முறையில் பாடங்கள் கற்பிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இளநிலை நீதிபதி பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்படுவோர் குறைந்தது 3 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருப்பது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் சுமார் 120 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். செஸ் போட்டிகளுக்கான தரவரிசையின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி முதலிடத்தில் உள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.